அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான நாள், மே 12 உலக செவிலியர் தினம். நாம் அனைவருமே போற்றக்கூடிய தொழில் என்றால் அது செவிலியர் பணிதான். ஏனென்றால் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக நமது நோய் ஒரு 50% குறையும் என்றால், மீதம் உள்ள 50% நோய்கள் அதை கொடுக்கக்கூடிய செவிலியர்களால் தான் குணமாகிறது. சரிங்களா? இதே நாளான மே 12 1820 இத்தாலியில் இருக்கக்கூடிய பிளாரன்ஸ் என்ற இடத்தில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் தான் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். சரிங்களா? இந்த உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான தொழிலான இந்த செவிலியர் பணியை விரும்பி ஏற்றுக்கொண்டவர் தான் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். இவரை கைவிளக்கேந்திய காரிகை, அதாவது த லேடி வித் லேம்ப் என்று எல்லோரும் அன்பாக அழைப்பார்கள். ஒரு செவிலியராக பணியாற்றிய இந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரை அனைவரும் ஏன் கைவிளக்கேந்திய காரிகை என்று கூப்பிடுகிறோம் என்றால், இவர் கிரிமிய போரின் போது, அதாவது இங்கிலாந்து நாட்டிற்கும் ரஷ்ய நாட்டிற்கும் இடையே நடைபெற்ற இந்த கிரிமிய போரினால் பாதிக்கப்பட்ட போர் வீரர்களுக்காக பணியாற்றுவதற்காக அங்கே அனுப்பப்பட்டவர் தான் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். அந்த போர்க்களத்தில் குண்டடிப்பட்டும் சதை கிழிந்து ரத்தம் சிந்திய போர் வீரர்களை அங்கே பாதுகாக்கக்கூடிய பணியை ஏற்றவர் தான் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். இரவு பகல் பாராமல் போர் வீரர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த விழிப்புண்களுக்கு மருந்திட்டு அவர்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பணியை ஏற்றவர் தான் இவர். இராணுவ முகாம்களில் பல காலங்களாக பணியாற்றிய நைட்டிங்கேல் அம்மையார் அங்கே போர் வீரர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த விழிப்புண்களின் மீது புழுக்களாலும் அட்டை பூச்சிகளாலும் பாதிக்கப்பட்ட போர் வீரர்களுக்கு எந்த விதமான அருவருப்பும் இன்றி அவர்களுக்காக இரவு பகல் பாராமல் சிகிச்சை ஆற்றக்கூடிய ஒரு புனிதமான பணியை சேர்த்துக்கொண்டவர் தான் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார். அன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட பத்திரிகையின் அடிப்படையில் இரவு பகல் பாராமல் சேவையாற்றிய இவரது புகைப்படத்தை வெளியிட்ட போது இவருக்கு கைவிளக்கேந்திய காரிகை என்ற பட்டம் இவருக்கு கிடைக்கப்பட்டது. சரிங்களா? போரின் போது இவர் ஆற்றிய சேவையை பாராட்டி இங்கிலாந்து மகாராணியாக விளங்கிய விக்டோரியா மகாராணி அம்மையார் அவர்கள் இவருக்கு பதக்கம் வழங்கி சிறப்பித்தார். இவ்வாறு செவிலியர் பணியின் முக்கியத்துவத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்திய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் சேவையை பாராட்டும் விதமாக அன்றைய அமெரிக்க குடியரசுத் தலைவராக விளங்கிய நிக்சன் அவர்கள் 1974 இவரது சேவையை பாராட்டும் விதமாக இவரது பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் உலக செவிலியர் தினமாக கொண்டாடும் விதமாக ஏற்பாடு செய்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலகில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு செவிலியர்களையும் பாராட்டும் விதமாக இன்றைய தினம் உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம் உறவினர்களோ, நம் வீட்டிலோ, நம் தெருவிலோ யாராவது பாதிக்கப்பட்டால் கூட நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொண்ட பொழுது அவர்களுக்காக சேவையாற்றிய இந்த செவிலியர்களை பாராட்டும் விதமாக நாம் அனைவரும் இன்று நம்மிடையே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு செவிலியர்களையும் நாம் சந்தித்து நமது அன்பையும் பாராட்டுதல்களை தெரிவிப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.